வணக்கம் ப்ரோ. இது 4:28 ஆஃப் வாழ்க்கையில் முன்னேற்றம். நேற்று போட்ட ஒர்க் அவுட் சரியான தூக்க சொருவில். எந்த அளவுக்கு நான் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தூக்க கலத்திலே போதி தர்மன் மாதிரி வச்சுட்டு மசிட்டு இருக்கேன் பாருங்க. காலை உணவுக்கு ஒரு 50 கிராம்ஸ் ஓட்ஸை கிண்டி சுட சுட வாயில போட உட்காந்துறேன். இது டியூஸ்டே எடுத்த வீடியோ. டியூஸ்டே நாள்லேயே நம்ம தலைவனோட நாள் தான் ப்ரோ. அதனால காலையில் அவரோட பஜனை கேட்டு சுட சுட ஓட்ஸை வாயில போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 6:30 மணி போல் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் ப்ரோ. இன்றைக்கி நம்மளோட ஜிம்முக்கு போகல, நம்ம தம்பியோட ஜிம்முக்கு தான் போகிறோம். பையனுக்கு முதல்ல ப்ரீ ஒர்க் கொடுத்ததே நான் தான். அப்போல்லாம் அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ்னான்னு சொன்னான். இப்போது அவன் எனக்கு ப்ரீ ஒர்க் கொடுக்குறான். சரின்னு கொஞ்சம் வாங்கி வாயில் போட்டு புல் ஒர்க் அவுட் பிடிச்சாச்சு. ஜிம்மில் தம்பிள்ஸில் செம வெயிட்டாக இருக்குது. எல்லாம் பழைய தம்பிள்ஸ் போல் ரா வெயிட் அப்படியே தெரியுது. நம்ம ஸ்லாம்ல இந்த அளவுக்கு வெயிட்டில் தெரியாது. தனியாக போட்டால் 1 ஹவர்லேயே கிளாஸ் முடிச்சிடும். 1 ஹவர் கார்டியோக்கு வச்சுப்பேன். ஒன்றா போட்டால் 2 மணி நேரம் கிட்ட கிளாஸுக்கே ஆயிடுச்சு. சரின்னு ஈவினிங் நம்ம ஜிம்மில் கார்டியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கேத்தி பார்த்தீங்களா எப்படி கண்ணாடி பார்த்து முறைச்சிருக்குன்னு. நல்ல ஃபைட்டர்னா நம்ம கையை பார்த்தே முறைக்கும். நம்ம கேத்தி அது மாதிரி நம்ம கையை பார்த்திலாம் முறைக்கிறோம். கையோட குளியல் போட்டு உங்களுக்கே தெரியும் நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னு. அதனால கொஞ்சம் ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மெய்யலுக்கு படம் பார்த்துட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் வெஜ்ஜுக்கு ப்ரோட்டீன் சோஸாக பன்னீர் எடுத்து கொஞ்சம் வெஜ்ஜிஸே ஆட் பண்ணி தூக்கி ஏர் ஃப்ரைல போட்டாச்சு. அதை அப்படியே சாப்பிட்ட கிளிப்பை வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். சரின்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டு ஒரு 5:30 மணி போல் இன்னைக்கு ஒரு 500 கேலரிஸ் கிட்ட பர்ன் பண்ணிட்டு ஆப்ஸுக்கு வீல் ஒரு 4 சுற்றிட்டு அப்படியே காலை கொஞ்சம் பெடல் போட்டுட்டு வீட்டுக்கு ஜூட்டு விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னைக்கு தலைவனை பார்க்க போனோன்னு மணி 8 ஆயிடுச்சு. சரின்னு கடகடன்னு குளிச்சுட்டு இன்னைக்கு வடப்பள்ளி போலாம் தான் பார்த்தேன். சரி டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு பக்கத்தில் கோயில் போயிட்டு நம்ம தலைவனை ஒரு 8 பார்த்து ஒரு நலம் விசாரிச்சு நாளைக்கு தேவையான கோழிகளையை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு மீன் கடை தெரிஞ்சுட்டது. சரி நம்ம கேத்தி வேற தனியாக இருக்கானே, அவன் கூட ஒரு சண்டைக்கோழி வாங்கலான்னு இன்னொரு சண்டைக்கோழி வாங்கியாச்சு ப்ரோ. கையோட கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம பவுல் ஒன்று பரன் மேலே இருந்தது, அதை தூக்கி இந்த சண்டைக்கோழி அதுக்குள்ளே போட்டாச்சு. பையனையும் கேத்தியும் ஒரு நாள் சண்டை விடுவோம், எவன் ஜெயிப்பான்னு பார்ப்போம். கடைசியாக எசென்சியல் சப்ளிமெண்ட்டாக இன்னைக்கான ஃபிஷ் ஆயிலையும் கிரேட்டைனையும் குடிச்சாச்சு. இன்னைக்கு நாள் எதோட முடியுது. நாளைக்கு பார்ப்போம் ப்ரோ. முன்னேறிட்டே இருங்க. வரட்டாமா மீட்டர்.